பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். சங்கீதம் 115:12, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிற தேவன் இஸ்ரவேல் குடும்பத்தாராகிய, இஸ்ரவேல் வம்சத்தாராகிய உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் மனதில் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை விட்டு மிகு தூரத்தில் சென்று விட்டாரோ, நான் ஜெபிப்பதை விட்டுட்டேன், வேதம் வாசிப்பதை விட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்களே அவரை விட்டு விலகினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. இந்த நேரத்தில் கூட அவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பின் காரணமாகத்தான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ மீண்டும் எனக்குள் வா. உனக்குள் இருக்கிற ரட்சிப்பை நீ ஒன்றுமில்லாமல் ஆக்காதே. உனக்குள் இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது. சாத்தான் விரிக்கிற வலையில் விழுந்து போகாதே. நான் உன்னை நினைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எனவே நீ மீண்டும் திரும்பி வா என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார். உங்கள் தவறுகளை உணர்வடைங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் மீண்டும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரோடு உங்கள் உணர்வை ஐக்கியப்படுத்தி உங்கள் உறவை ஸ்ட்ராங் ஆக்குங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். Have a blessed day. Jesus bless you.